Hello everyone, am I audible to you all? If I am audible, type yes in the comment box. If I am audible, type yes in the comment box. Please, I'm waiting for your replies. Wow, it's good that we are having many members. Okay, happy to see you all. Good evening to everyone. Hope I am audible to everyone. Am I audible? Hello? Okay, thank you Siddharth, I'm getting an yes from Siddharth. Yes, I'm getting a lot of yes. Tarun, hi Tarun, how are you? Okay, fine, superb. Once again, a very good evening to each and every one of you. This is your Karthik MS from Profenaa Technologies with a wonderful session on Python for placement regarding. Okay, so இன்னைக்கு ஈவினிங் இந்த ஒரு செஷனுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்திருக்குது. ஐ எம் ஒன்ஸ் அகேன் வெல்கமிங் யூ ஆல் டு திஸ் செஷன் ஆன் பைத்தன் ஃபார் பிளேஸ்மெண்ட். இந்த ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அப்கமிங் ஜோஹோவோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த செஷனை இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் அவேர் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோ கம்பெனி அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கான டிரைவுக்கு வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் டே டு அப்ளை ஃபார் த சேம் இஸ் on or before 18th of this May. So இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா unlike other times it's an off campus interview. உங்களுக்கு fundamental understanding of any one programming knowledge இருந்தால் கூட உங்களுக்கு வந்து placements வந்து ஈஸியாக வாங்க முடியும். So the interview is consisting of 4 different parts. The first part is based on any programming knowledge. Second part based on aptitude, quantitative aptitude and qualitative aptitude. Third one is your ability to design your own systems using programming language. And fourth one is a technical interview, face to face interview னு இருக்கும். ஸோ எல்லா வாட்டியும் விட இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சாலே இந்த வாட்டி இந்த ஒரு இன்டர்வியூவை உங்களால் கிராக் பண்ண முடியும் என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்பது. ஸோ without much more delay we will start the session on this Python programming. So இந்த ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் நம்ம இந்த செஷனில் எய்ம் பண்ணுறோம். ஸோ வித்தின் அப்கமிங் 4 or 5 செஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பைத்தன் லாங்குவேஜ் என்ன, பைத்தன் லாங்குவேஜ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதனால என்னென்ன யூசேஜஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிலேட்டட் டு திஸ் செஷன் இஸ் இந்த செஷனில் 100% ஆக்டிவாக அட்டென்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா we are providing certificates also. So யூடியூப் வீடியோவா இருந்தாலும் இது ஒரு யூடியூப் லைவ் செஷனா இருந்தா கூட நீங்க இந்த யூடியூப் லைவ் செஷன்ல 100% ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங்ல you have taken the course அப்படின்ற ஒரு கார்ப்பரேட் சர்டிஃபிகேஷன் from Profenaa Technologies வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். that is an add on. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை ரொம்ப சீரியஸா நீங்க படிக்கிறதுக்காகவும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைவ் வீடியோஸோட சாட்ல வந்து நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க்கும் எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்கள் கூட இன்ட்ராக்ஷன்ல இருங்க. ஒவ்வொரு செஷன் முடியும் போது உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் முடிக்க தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ மோர் தேன் சர்டிஃபிகேட்ஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங்ல ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரியலி இன்எவிட்டபிள். அது இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து இன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கோடிங் காம்படிஷன்ஸ் ரிலேட்டடான லைக் ஜாப் ப்ரொஃபைல்ஸே உங்களால கிராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கமிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு திஸ் வண்டர்ஃபுல் செஷன் ஆன் பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த செஷனோட அஜெண்டா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பைத்தன் தான் நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவே we have actually customized and designed a unique session for you. So let me explain it briefly. One second. Okay. This is the laser pointer. So இதோட அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தன்ல நீங்க வந்து அதர் தேன் திஸ் வீடியோ செஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன வந்து பைத்தனுக்குள்ளால இருக்கு என்பதோட ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம எய்ம் பண்றோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் பைத்தன், வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ், வாட் ஆர் த ஆப்பரேட்டர்ஸ், ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், கண்டிஷனல்ஸ்னா என்ன, லூப்பிங்னா என்ன, ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம படிப்போம். அது போக வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட், tuple dictionaries, அது போக functions, recursions, file handling, error and exception handling.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னாலும் ஒரு பிகினர் லெவல்லையோ ஒரு இன்டர்மீடியட் லெவல்லையோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் மாஸ்டரிங் பண்ணும்போது உங்களால் வந்து ஒரு தனி சாஃப்ட்வேரோ தனி வெப்சைட்டோ தனி மொபைல் அப்ளிகேஷன்ஸோ எல்லாமே செய்ய முடியும். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த செஷன், இந்த ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் Profenaa Technologies, பட் ஸ்டில் ஹூ ஆர் வி? நாங்கள் இந்த பைத்தன் லைக் ஒரு ஒன் டே செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லைவ் செஷன் பண்ணுறதுக்காகவும் எங்களோட செஷன் நீங்கள் ஏன் அட்டன் பண்ணணும் என்பதுக்காக ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன். வி ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு வித் more than 10 years of experience and excellent track record. We have trained more than 50,000 of students and we are having more than 20 plus franchises across Tamil Nadu, and we have excellent track record of 100% placement assistance and success stories from our students. And எங்களோட main vision என்னன்னு பார்த்தீங்கன்னா, these are our main vision. Our focus is to transform regular engineers to skilled engineers. As our honorable founder, chairman and managing director Mr. M. Mutraj says, there are engineers are always there are jobs for engineers but there is no engineer. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி. இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்ஸுக்கு வந்து ஜாப்ஸ் என்பது வந்து அவைலபிளாக தான் இருக்குது, ஆனால் ரியலான என்ஜினியர்ஸ் கிடையாது. ஸோ எங்களோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we want to create skilled engineers, the real engineers for our nation என்பது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ for that only we are driving our level best. and எங்களோட இந்த யூடியூப் லைவ் மூலமாக எங்களோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we are planning to educate more than 5 lakh young engineers to this YouTube live, thereby making them skilled engineers. So in the session வந்து யாருக்காக ஏம் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, it is literally for anybody who is looking to get a high paying job. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் சேலரி பேஸ் பண்ணி நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ்லேயும் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான செக்டர்ஸில் தான் உங்களுக்கு அந்த கெரியர் கிடைக்கும். ஸோ அந்த கெரியர் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லைக் நீங்கள் அதுக்காக எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கோர்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் ஐடி, திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார். இஃப் யூ ஆர் அ பிகினர் ஆர் அன் இன்டர்மீடியட் லெவல் ப்ரோக்ராமர், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம். பிகாஸ் இந்த செஷன் முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்சடாக தான் போகும். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லெவலுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை வச்சிருக்கோம். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ஹாபி ப்ரோக்ராமர், எனக்கு ஜஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் லெவலில் வந்து ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரீலான்சிங்காவோ இல்லை ஒரு பெர்மனெண்ட்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட் டைம் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், இல்லை ஒரு ஃபுல் டைம் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஐடி ஜாப் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் யூ. Now இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில், I have listed you many categories over here, இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க என்பதை கைண்ட்லி கமெண்ட் இன் யுவர் chat box. இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். that will be making the session more interactive. If you are a student, type student in the comment box. If you are a working professional, type working professional in the comment box. இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஹாபிக்காக தான் படிக்கிறீங்க அப்படின்னா just type hobby programming in the comment box. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் டைப் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லை ஜாப் சீக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாப் சீக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாட் எவர் கேட்டகரி யூ பிலாங் டு, ப்ளீஸ் type your suggestions in the comment box. Yes, good evening, I am getting a lot of comments. Please good evening everyone, good evening. Yes, hi sir, hi Sauparnika ma'am, hi Monica. Okay, fine. Yes, I'm getting some suggestions. Okay, I'm getting some students. Okay, Nishant, oh, you are a job seeker. Yeah, job seekers, please be attentive. Others attend ஆக இருக்கணும், பட் job seekers உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் trade secrets எல்லாமே இதில் இருக்கும். So please stay live to the end of the session. Okay, student majority வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. No worries. Okay, hobby programmers இருக்காங்க. Okay, fine, professionals and students. So this is a wonderful session for each and every one of you. Now moving on to the next slide, that is, first of all, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். what is programming? Programming அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but communicating to the computer. ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நீங்க பேசுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு யூடியூப் லைவ்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக என்ன மீடியம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, I am just having my Tamil language, correct? or English languageல நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லைவா என்கிட்ட இப்போ கமெண்ட்ல chat boxல பண்ணிட்டு இருக்கீங்க. how is it possible? எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன பேசுறேனோ அது உங்களுக்கு புரியுது.
கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு ஒரு பிரெயின் இருக்குது. அந்த பிரெயின் வந்து நான் இப்போ பேசியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டீகோட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக மாற்றி அதை ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குறாங்க. ஓகே, அவர் இதுதான் சொல்லியிருக்காரு, சே ஹலோ அப்படின்னு நான் சொன்னால் ஹலோ அப்படின்னு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். சிமிலர்லி எல்லா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளாலே ஒரு ப்ராசஸர் இருக்கும். இந்த ப்ராசஸரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்ய முடியும். கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி அதால் என்னென்ன டிஜிட்டல் அவுட்புட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ எல்லாமே செய்ய முடியும். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கம்ப்யூட்டர் கூட வந்து நம்மளால் பேச முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமிங்கோட ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்பது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு கமெண்ட் வேணும், ஓகேங்களா, ஒரு கமெண்ட் வேணும், அந்த கமெண்ட்டை வந்து கம்ப்யூட்டர் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ப்ராப்பராக கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் ஒன்றுமே கிடையாது, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி, அவ்வளோதான் மீனிங். இப்போ நமக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக நமக்கு சில மொழிகள் இருக்குது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம இப்போ படிக்கிற இந்த எல்லா மொழிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தேன் 250 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். Type yes amazed in the comment box if you are feeling amazed. உங்களுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படின்னா அமேஸ்னு டைப் பண்ணுங்கள். மோர் தேன் 250 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அதுலேயே ஜாவான்னு சொல்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் ரூல் பண்ணுது. ஓகே, உங்களோட ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் ஆப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், காட்லினாக இருக்கட்டும், ஜாவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே ஜாவா பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது. ஸோ ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு இட்ஸ் அன் இன்னோவேட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் த ப்ராப்ளம் இஸ் ஜாவாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைலர் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரடியூஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அதோட ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்பது. வி வில் சி டெப்த் ஆஃப் பைத்தன். ஸோ இப்போ இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நமக்கு இருக்குது, இருந்தும் ஏன் வந்து நம்ம பைத்தன் லாங்குவேஜ் பர்டிகுலராக படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா there is only one reason. There are actually many reasons, out of which the major reasons வந்து நான் இங்கே actually ஒரு சர்க்கிளாக வச்சிருக்கேன். First thing is Python is a dynamic programming language. What is the meaning of dynamic programming language? For example, என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப லோவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்புக் மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் பைத்தன் ரன் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அதை ரன் பண்ண முடியும், உங்களால் ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வர முடியும். So அது போக வந்து பாத்தீங்கன்னா this is an object oriented programming languages. How many of you have heard this word object oriented programming before? If you have heard the word object oriented programming before, type yes in the comment box. Type yes in the comment box if you have heard about object oriented programming before. Yes, I'm getting many yes. ஓகே, ஃபைன், சூப்பர். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்பது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு 10 க்ளாத்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஒரு 10 துணி இருக்குது. இந்த 10 துணியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ்னு ஒரு டைம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 25 மினிட்ஸுக்கு வாஷிங் மிஷின் ரன் ஆகும். அந்த 25 மினிட்ஸுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், அதுக்கப்புறம் சுற்றும், லைக் சாப் ஆயில் வரும், ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. இந்த ஒன் ஆஃப்டர் த அதர் ஒரு ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஆஃப்டர் ப்ரொசீஜர் ரன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம சொல்கிற பேர் தான் பாப்ஸ் ஆர் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாஷிங் மிஷினில் போடுற இந்த 10 க்ளோத்ஸுமே 25 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரே மாதிரி அழுக்கு போயிருக்குமான்னு பார்த்தா கிடையாது. சில க்ளோத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலர்ஸில் கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஒரு ஒயிட் க்ளோத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வாஷிங் மிஷினால் எந்த க்ளோத்தில் அதிகமான அழுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு கழுவ முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். சப்போஸ் ஒரு வாஷிங் மிஷினால் வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு க்ளோத்ஸ்லேயுமே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு க்ளோத்தும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒரு வாஷிங் மிஷினால் செய்ய முடியாது, பட் ஒரு ரோபோட்டால் செய்ய முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு க்ளாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு க்ளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டை எடுத்து அதை ஹேண்டில் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அதையே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தன் இஸ் அன்டவுட்டட்லி அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் இட் இஸ் அ மாடுலார் ப்ரோக்ராம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாடுலார் ப்ரோக்ராம்? நமக்கு நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பைத்தன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க
எல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு சின்ன ஒரு பைத்தன் ப்ரோக்ராமாக வச்சிருப்பாங்க, அதை நீங்கள் மாடியூல்ஸாக இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே உட்காந்து எல்லா ப்ரோக்ராமும் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. thereby making human much more lazy, right? Okay. And there is an active and supporting community. Please understand, Python is an open source language. நீங்க ஜாவாலயோ C++ ல எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்க if you are stuck in between meaning ஒரு எக்ஸ்பர்ட் ஆல மட்டும் தான் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். பட் இதே வந்து பைத்தனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு எரர் வருது அப்படின்னா there is a very active community across the globe. நீங்க உங்களுடைய டவுட்டை வந்து அப்படியே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா ஒரு ஆன்சர் கிடைக்கும். So it's really easy to use and it is used for scrapping. What is scrapping? Have you heard this word scrapping before? Scrapping உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து வாட்ஸ்அப் வழியெல்லாம் உங்களுக்கு அன்னோன் பீப்புள் எல்லாம் நிறைய மெசேஜஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக நிறைய மெசேஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா மாதிரி வெப்சைட்ஸில் எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸில் இருந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வரும். ஸோ ஹவ் ஆர் தே கெட்டிங் யுவர் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போகும்போது உங்களோட டேட்டா வந்து அங்கே கொடுத்துருப்பீங்க. அந்த டேட்டாவை குக்கீஸாவோ ரூட் கிட்ஸாவோ சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவை எடுக்கிற ப்ராசஸுக்கு சொல்ல பேர் தான் ஸ்கிராப்பிங். அன்டவுட்டட்லி பைத்தன் யூஸ் பண்ணி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். And the most beautiful thing regarding Python is nothing but it supports maths as well as artificial intelligence. My dear friends, இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா அன்டவுட்டட்லி இட் இஸ் பைத்தன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பைத்தனுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் ஈஸி டு ரைட், இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள், இட் இஸ் ஸ்கேலபிள், இட் இஸ் இன்டெகிரேட்டட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற ஒரு பைத்தன் கோட ஒரு ஆப்ளிகேஷனாக மாற்றணும், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேராக மாற்றணும், இல்லை ஒரு வண்டர்ஃபுல் ஆப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, சாலிட் ஒர்க்ஸ் கேட்டையா மாதிரி ஒரு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனிதிங் லிட்டரலி நீங்கள் எதை விஷயம் வேணாலும் என்ன பண்ணலாம், பைத்தனால நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராமிங் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். பிஃபோர் த எண்ட் ஆஃப் த செஷன், லைக் இந்த another 4 or 5 days, we will make our own calculator using the features of Python and thereby we can actually experience how beautiful Python is. If you are all there with me in this live meeting, type yes in the comment box. நீங்கள் எல்லாரும் இந்த பைத்தன் செஷனை வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் எஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஹலோ, am I audible to you? எல்லாருமே ஆடிபிளாக இருக்கீங்களா? எஸ், ஐ எம் ஹேவிங் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்சஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், ஐ எம் கெட்டிங் சம் ரெஸ்பான்சஸ். தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஐ எம் கெட்டிங் சம் எஸ். Okay, superb. Now moving on, what are the applications of Python அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Python can be literally applied to any field. Python can be literally applied to any field, that is you can apply in artificial intelligence, quantum computing, web development, robotics, web scraping, automation, blockchain, ethical hacking. So இந்த ஒரு இமேஜ் பார்த்தா நமக்கு தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராமிசிங்காக இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து Python கம்பல்சரி தேவைப்படுது. இன்னைக்கு ப்ராமிசிங்காக இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ பைத்தன் சொல்கிற இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் ஐடியலி ஃபார் பைத்தன்? ஸோ திஸ் இஸ் டைம் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஐடியலி ஃபார் அ பைத்தன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா I'll show you what is the ideally. Ideally stands for Integrated Development and Learning Environment. So in order to understand what is ideally, let us move to our search. So searchல போய்ட்டு I'll just type IDLE. Please understand, உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பைத்தன் இல்ல அப்படின்னா you have to go to Google. I'll show you. You have to go to Google and type Python download. You simply type Python download. For Windows, if you are using Windows அப்படினா நீங்க விண்டோஸ்க்கு போணும், இல்லனா you can actually go for any Mac or any version. So you can have this link www.python.org அப்படினு சொல்ற இந்த லிங்க் இருக்கும். Go to the link. இந்த லிங்க்குக்கு போங்க. You will be getting the latest version of Python here. Download Python 3.10.4 அப்படினு எழுதி இருக்கு. So இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். It's very simple. So நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கறனால I can just type IDLE in the comment box. நீங்க Python இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க Python அப்படினு டைப் பண்ணி ஓபன் பண்ண கூடாது. IDLE னு டைப் பண்ணி தான் உள்ள வரணும். So the moment you type on IDLE உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். Now listen, what is this IDLE? Okay, what is this IDLE? அப்படினு வந்து பாத்தீங்கன்னா IDLE is nothing but Integrated Development and Learning Environment. See, நம்ம இப்போ டைப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், கரெக்டுங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற இந்த ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து
சப்போஸ் யூ வாண்ட் டு இதை வந்து பைனரியாக மாற்றணும், கரெக்டுங்களா? ஏன்னா சாஃப்ட்வேரால் லைக் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தாலேயும் அது போக நம்மளுடைய ப்ராசஸராலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடை வந்து மாற்றுறதுக்காக நமக்கு ஒரு என்வாயன்மெண்ட் வேணும். அந்த என்வாயன்மெண்ட்டை தான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் சொல்கிறோம். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது, IDEயும் இருக்குது, IDLE இருக்குது. Python is using IDLE. So if you want to know more about IDE and IDLE, you can actually contact us personally in our WhatsApp number also. I'll explain you regarding IDE and IDLE perfectly also, because it's a very vast topic. நமக்கு அவ்வளோ டெப்த்தாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we call it as script mode. For example, நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக வரும். Sorry, this is an interactive mode, not script mode, it's interactive mode. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி, இப்போ I am asking you something, you are commenting your answers in the chat box, right? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா you are just typing something to the Python and it is giving you some output. இப்போ for example, I want to print, meaning I'm just typing print and I'm printing hello அப்படின்னா நான் அதை பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே நான் என்டர் தட்டின உடனே என்ன ஆகுது, எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாமே வந்து இப்போ பெரிய ஒரு ப்ரோக்ராம் எடுத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் ஃபைல் அண்ட் யூ கேன் கோ ஃபார் அ நியூ ஃபைல். இங்கே ஒரு பிளாங்கான ஒரு ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபைலுக்கு நம்ம சொல்கிற பேர் தான் இட் இஸ் நத்திங் பட் ஸ்கிரிப்ட் மோட். ப்ளீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மோட்ஸோட எல்லாம் பேர் கேட்பாங்க. இந்த 3 கிரேட்டர் தான் சிம்பிளுக்கு சொல்கிற பேர் தான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் இருக்கிற இந்த விண்டோக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as interactive mode and this is actually script mode. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணால் எதுவுமே ரன் ஆக போகிறதில்ல. you have to separately run the program. Okay, cool. If you understood what is IDLE, type understood in the comment box. If you understood what is IDLE, type understood in the comment box. I'm waiting for your response. Yes. Somebody is asking like இது யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ண முடியுமா? Yes, definitely. Python யூஸ் பண்ணி நம்மளால ஆப் டெவலப் பண்ண முடியும். பட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. Python வந்து பேக் எண்டில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் எண்டில் யூ ஹேவ் டு யூஸ் சம் அதர் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா Python பேஸ்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸை விட வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களால் ஈஸியாக வந்து செய்ய முடியும். Okay, fine. Okay, I'm getting many understood. Super. Wonderful. I am so happy that you are all following with me. Okay, moving on with our session. Okay, இனிமே நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா if possible keep a note. ஓகேங்களா, ஒரு note மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. That will be very beneficial for you. In the meantime, if you are having any doubts, meaning type your doubts in the chat box also, so that our administrator will be getting back to you. And you can also in the chat box la pin பண்ணி இருக்கிற இந்த நம்பர்ஸ்ல நீங்க உங்களுடைய personal doubts and queries வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு அட்டென்ஷன் வேணும், ஒரு 1-to-1 mentorship வேணும் அப்படின்னா you can actually go to this particular link over there in the chat box. அந்த லிங்கை மறுபடியும் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். You can use this link. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், you can actually comment with us. Link post. Okay, so now moving on. Thank you for your review and we are moving on. Okay, what is the programming cycle for a Python? ஒரு Python program எப்படி ரன் ஆகும் என்று பார்க்கலாம். So first of all நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிச்ச இந்த IDLE you will be writing or editing the program. ஓகேங்களா? So once நீங்க program write or edit பண்ண பிறகு you can actually go for running the program. So ஏதோ ஒரு 2 லைன் மட்டும் எழுதிருப்பீங்க, நீங்க ரன் பண்றீங்க. ரன் பண்ண உடனே உங்களோட இன்டர்பிரட்டர் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமை லைன் பை லைனா படிச்சு பார்த்து ஏதாச்சும் எரர் இருக்கா இல்லையான்னு பார்க்குற ஒரு இன்டர்பிரட்டர் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணும், இந்த ப்ரோக்ராம் ஓகேவா இல்லையா அப்படி என்பதை செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இப்போ ப்ரோக்ராம் ஓகே இல்லை அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு ரைட், யூ ஹாவ் டு டைப், யூ ஹாவ் டு எடிட். அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி கோயிங் ஃபார் ரன்னிங் அண்ட் இஃப் இட் இஸ் நோ மீனிங் அகைன் திஸ் லூப் வில் பி கண்டினியூ. ஸோ இப்படி எடிட் பண்ணி ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகிற டைமில் எஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னும் வந்து ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணணுமா அப்படி என்ற ஒரு ஸ்டேட் வரும். அந்த டைமில் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அதுவும் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் இட் வில் பி கோயிங் ஃபார் ரன்னிங். யூ கேன் கோ ஃபார் ஓகே. இஃப் இட் இஸ் நாட் ஓகே யூ வில் பி ரன்னிங். ஸோ இதுதான் ஒரு டிபிக்கல் பைத்தன் டெவலப்பரோட ஜாப். நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளால ஜாபுக்கு போகும்போது உங்களோட வேலை இதே தான். ஓகே, திஸ் ஓவரால் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டீபக்கிங். Analyzing some bug in a program. இதுக்கு சொல்ற பேர் தான் debugging. So you write a program, you run it. If you are not satisfied, again write the program, run it. If it is okay, meaning again go for some additional inputs. If it is okay, meaning again run. Finally, what happens is you will just make the program finished and you are all happy with it. Okay. So if you are ready to explore exactly Python, இப்போ நம்ம பைத்தனுக்குள்ளால போக போறோம். So if you are ready, meaning type ready in the comment box. Python என்ன என்பது தெரிஞ்சுக்கிறதுக்காக if you are ready, meaning type ready
ready in the comment box. Okay, if you are all ready meaning type ready in the comment box, fast. Okay, so this is how a Python program is working, and if you are ready meaning type ready in the comment box. Yes, I'm getting wonderful replies. Wow, superb. Okay, many people are getting understanding. Okay, fine. Ready, superb. Now we are moving on. See, இதுதான் உங்களுடைய ஒரு typical hello world ப்ரோக்ராமா இருக்கும் உங்களுடைய பைத்தன் ஐடியலில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் சம்திங், ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த கமாண்ட் பிரிண்ட் வெல்கம் ஆர் பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளால இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன்ஸுக்குள்ளால நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணால் ஐ வில் ஷோ யூ இந்த ஐடியலி ஆல்சோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த hello.pyன்னு எழுதியிருக்கிற இந்த ஒரு இடம் இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் த ஃபைல் நேம் ஃபார் பைத்தன். நீங்கள் பைத்தன் ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் ஷுட் பி சேவ்டு வித் எக்ஸ்டென்ஷன் .py. Please note it over somewhere. Please do note down this. உங்களுக்கு வந்து ஒரு பைத்தன் ஃபைல் ரன் ஆகணும் அப்படின்னா you have to save the name as .py. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பைத்தன் ப்ரோக்ராமை நான் வந்து ஹலோன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ hello.py is my file name, and all these are called as user programs meaning as a programmer நீங்க டைப் பண்ணியிருக்கிற programs அதான் நம்ம user programs னு சொல்லுவோம். ஓகேங்களா? Now let us see some other thing. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு programs நம்ம பார்க்கலாம். These are all like various outputs that you are going to get. So like ஒரு first input கொடுக்கும்போது welcome to ACADS அப்படின்னு நமக்கு ஒரு அவுட்புட் வரலாம். So you want to get some numbers அப்படின்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். இப்போ இன்டராக்டிவ் மோட்ல போய் you are typing 3 greater than 5 அப்படின்னா உங்களுக்கு false னு வரும் because it is not true. For example, I'll show you this. I'll show you this. One second. Very good. Wait. Okay, this is my ideally. But for example, I'm typing 3 greater than 5. Is 3 greater than 5? 3 வந்து 5 விட பெருசா இருக்கா குட்டியா இருக்கா? If you are feeling 3 is greater than 5 is false, type false in the comment box. If 3 greater than 5 is false, type false in the comment box. Yes, majority is typing false only. Very good. Okay, fine. It's false. So it is false. புரியுதுங்களா? So இந்த false எப்படி டைப் பண்ணிருக்காங்க பாருங்க. It is capital FALSC. So it is a different data type. Okay. It is small FALSC is another different data type. Okay. So please understand. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு. So we call this as a statement. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்கறனால it has returned false. புரியுதுங்களா? ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோட்ல நீங்க வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டு நீங்க வரலாம். ஸோ பைத்தன் இஸ் பேசிக்கலி ரியலி இன்ட்ராக்டிவ் as I have told you. Okay, so again moving back. So Python is actually really interactive. We call that as Python shell. Okay, now Python shell க்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி prompt இருக்கு. So you can go for all these things and see this இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு different parts நீங்க பாருங்க. These are actually commands or operators or statements னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? 3 + 5 is a statement. 3 greater than 5 is another statement which is a condition also, and this is actually a statement but it is a string. இத வந்து நம்ம string னு சொல்லுவோம். We will learn in depth of all these things, and இந்த blue கலர்ல வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it is nothing but outputs. Okay, fine. Now how to interact with Python programs அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு யூசரோட அவுட்புட் வரணும் அப்படினா அவுட்புட்டை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக only one command is there. That command is print. Okay, print. And please keep this in mind. Print is a very beautiful function. It's a built-in function. நம்ம அது அடிக்கடி யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்து வாங்கணும். அந்த டேட்டாஸ் வந்து என்னவா இருக்கலாம்? இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு பேர் நம்ம வாங்கணும், இல்ல ஒரு ஏஜ் வாங்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்குறதுக்காக நமக்கு வந்து இன்புட்டா வாங்கலாம். அதுக்கு நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்புட் அப்படின்னு சொல்ற இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அது Python 3ல Python 3 and Python up வந்து பாத்தீங்கன்னா if you are going for input function அப்படினா what happens is like it will be giving only strings. நீங்க என்ன input கொடுத்தாலும் அதை ஒரு string ஆ எடுத்துருவாங்க. அதாவது அந்த பச்சை கலர்ல வந்துருச்சுல கோட்ஸ்க்குள்ளால வந்துருச்சுல, சோ அந்த கோட்ஸ்க்குள்ளால வந்த மாதிரி எடுத்துருவாங்க. so you can use that also. so input function அப்படினா anything is taken as a string only. இப்போ இன்புட்டா எடுத்தது வந்து ஒரு particular data typeல உங்களுக்கு வேணும் அப்படினா உங்களுக்கு வந்து you can actually use the data type also. இப்போ for example நான் போடுறேன், இப்போ ஒரு promptல age is equal to input of how old are you அப்படினு நீங்க போடிங்க அப்படினா whatever data you are typing உங்களுக்கு டைப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இடம் வரும். அங்க நீங்க வந்து 35 அப்படினு நீங்க கொடுக்கலாம். கொடுத்த உடனே it will be going for the next prompt. so this is what is going to have. so print UR, age, years old அப்படினு சொல்றோம். so before that I'll just understand இப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படினா you are actually 35 years old அப்படினு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட் prompt வரும். now listen, இங்க இந்த age க்கு நம்ம சொல்ற பேர் தான் variable. okay, இந்த equal to க்கு நம்ம சொல்ற பேர் தான் assignment operator, and this is nothing but the statement that we had given. now please understand what is happening.
இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குங்க அப்படின்ற கமெண்ட் தான் இந்த இன்புட் வழியாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இன்புட்டை கொடுக்கும்போது ஏஜ்னு சொல்கிற ஒரு வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த இன்புட் வந்து ஏஜுக்குள்ளால சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தண்ணி எங்கேயும் இருக்குது, உங்களுக்கு ஒரு சொம்பு இருந்தால் ஒரு வெசல் இருந்தால் தான் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து குடிக்க முடியும். கரெக்டுங்களா? சிமிலர்லி டேட்டா வந்து ஒரு ஃப்ளாட்டிங் டேட்டா தான். ஐ மீன் லைக் ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு டேட்டா தான். அந்த டேட்டாவை நீங்கள் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வச்சா மட்டும்தான் உங்களால் அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஒரு மெமரி ஸ்பேஸுக்கு சொல்கிற பேர் தான் வேரியபிள். இந்த வேரியபிள்ஸ் வந்து லெட்டர்ஸாக இருக்கலாம், ஆல்ஃபா நியூமெரிக்காவும் இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. That is the only condition. Okay, so இப்போ for example type of age, இப்போ age வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a string டேட்டா டைப்ல இருக்கு. So 35 என்பது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்பரா போகல, it is a string அப்படின்ற ஒரு டேட்டா டைப்ல இருக்கு. Okay, now moving on, what are the elements of python அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பைத்தன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எடுத்தாலும் அதுல ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும், definitions and commands. Okay, please understand, பைத்தன்ல வந்து ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும், it is definitions and commands. Okay, fine. So now see this, commands வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா you can actually ஒரு ஆப்ஜெக்டை மாற்றுறதுக்காக நம்ம கொடுக்குறது தான் commands. ஃபார் எக்ஸாம்பிள் a+b, c+d, print c, இப்படியெல்லாம் நம்ம ஒரு கமாண்டை கொடுக்குறோம். or you can actually go for defining a function also. I will tell you in detail what all these things are. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரி டேட்டா டைப்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு நம்பரா இருக்குதா, இல்லை ஒரு கேரக்டரா இருக்குதா, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்குதா என்பதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா you can actually see this in type, data types. What are the data types? Okay, give me a second. Okay, now see this, so you can actually set a values. இப்போ ஒரு ஆபரேஷனோ ஒரு வேல்யூஸ் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து டைப்பாக கொடுக்கலாம். ஓகேங்களா? I'll explain you all these things in detail. Next is expression. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a+b, c+d இப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு தான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். a-b, c-d, 5-2, 3-1 இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஓகே, வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன்? பைத்தனால வந்து என்னென்ன டேட்டாஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் கேன் ஹேண்டில் ஆல் தீஸ் டேட்டாஸ் லைக் இன்டிஜர்ஸ், floating numbers, long numbers, strings, as well as like what to say, boolean numbers also. Boolean na inga poda maranditen, you can have that also. Okay, give me a second please. எல்லாம் delete பண்ணிடுங்க, இந்த மாதிரி எல்லாமே delete பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இன்டிஜர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பாசிட்டிவ் நம்பரோ ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஃப்ளாட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா we can see simply say it as a real number, like ஒரு டெசிமலோட 3.14. What is 3.14? What is 3.14? Anybody having any idea about 3.14? இந்த 3.14 வந்தாலே நம்ம மைண்டில் என்ன வரும்? Yes, tell me the answers in the comment. Beautiful, some people are commenting the right answer. What is 3.14? 3.14 நம்ம மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் வரும், that is nothing but pi. Yes, very good, pi is 3.14. So actually why is pi 3.14? pi ஓட வேல்யூ ஏன் 3.14 வந்திருக்கு? Any idea? Okay, I'm interested to see what is your ideas. You can actually comment all these things in your comment box. And எங்களுடைய இந்த ஸ்பெஷல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் இருக்குது, லைக் ஃபார் ஹேவிங் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ், 1-to-1 இன்ட்ராக்டிவ் செஷன். பையோட வேல்யூ ஏன் 3.14 இருக்குது என்பது தெரியணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வந்து எங்கள் கூட பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். We will explain you why it is pi 3.14. And if you know the answer, kindly type the answer in the chat box also. Moving on, what are the data types in Python அப்படின்னு பார்த்தீங்கன்னா data types can be scalar. Scalar nothing but indivisible objects that cannot have an internal structure. For example, நீங்க ஒரு இன்டிஜர் எடுக்கிறீங்க 5 or 10 or 15, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நம்பர்ஸா இருக்குது, கரெக்ட்டா ஒரு டெசிமல் கிடையாது. And there are like floating points. Floating point அப்படினு பாத்தீங்கன்னா 3.14, 2.8 இந்த மாதிரி. Then boolean meaning true or false. If an answer is true, it is true boolean, false meaning false boolean. ஓகேங்களா? none meaning எதுமே கிடையாது. When nothing is there, none is there. ஓகேங்களா? When nothing is there, none is there. Okay, none என்பது ஒரு special data type தான். It's a scalar type of data. And there are many non-scalar type of data. For example, strings, an object having internal structure. இப்போ for example 5 அப்படின்னா 5க்கு ஒரு தனி குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாதுல்ல.
5 னா 5 தான் அதே மாதிரி தான். பட் நீங்கள் கொடுக்குற ஹலோ அப்படின்னு கொடுக்குறீங்க, நீங்கள் கேபிட்டல் HELLOன்னு கொடுக்கலாம், ஸ்மால் HELLOன்னு கொடுக்கலாம். ஸோ there are many possibilities. So it's a non-scalar data type. It can have an internal structure. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 14 கொடுக்குறீங்க அப்படின்னா it will be actually type of 500 is nothing but type of 500 அப்படின்னு கொடுத்தா it is an integer type. -200 டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா it is an integer type. 3.1413 அப்படியே வந்து கொடுத்தீங்கன்னா it will be floating type. True அப்படியோட டைப் கொடுத்தா it's a boolean type. Hello class அதோட டைப் கொடுத்தீங்கன்னா string type. 3 not equal to 2 அப்படின்னு கொடுத்தா it is bool type. For example, if you want, I will show it in the real time also. Real time ideally la kuda I'll just show you. Please wait. So if I'm typing type of, see this, ideally la dhaan type பண்றேன், type of 500 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா it is class intன்னு வரும், which means it is an integer. ஓகேங்களா? it's an integer. so ஏதோ ஒரு வேல்யூவோட ஏதோ ஒரு டேட்டாவோட ஒரு டைப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா you can use this function called as type. okay, fine. moving on, type conversion or type cast. ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா you can actually conversion பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜர் வேல்யூவை நீங்கள் ஃப்ளாட்டாக மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், you can actually convert it. okay, you can actually go for typecasting. so type names பண்ணனும். இப்போ for example int of 2.5 அப்படினு கொடுத்தீங்கன்னா அது 2 ஆ மாறிடும். for example, I'll show you in the ideally. See this. okay, this is our ideally. so listen, இப்போ for example நான் வந்து என்ன பண்றேன்னா int of 2.55 அப்படினு அடிக்கிறேன். so இந்த 2.55 is nothing but a float value, correct? 2.55 is a float value, but நான் அதை int of float value னு வச்சோம்னா இந்த 0.55 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா that is nothing but an integer. so என்ன பண்ணிடும்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா I'll get the answer as 2. okay, is this clear to you? okay, if this point is clear, meaning type clear in the comment box. yes, moving on. இப்போ இந்த ஃப்ளாட் எல்லாமே இன்டிஜரா மாத்துறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம், இன்டிஜரா எல்லாம் ஃப்ளாட்டா மாத்துறதுக்கு பட் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் நாட் பாசிபிள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா பாசிபிள். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு வேர்ட் அப்படியே நீங்கள் எழுதி காட்டணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் str of that number அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்புட்டை வந்து I told you, for example, நீங்கள் வந்து input of how old are you இப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? listen very carefully. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா how old are you னு வருது. நீங்கள் அங்கே ஒரு ஸ்பேஸ் வருது இல்லை, அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், you can type the value. இப்போ 32 என்பது இப்படி ஒரு கோட்ஸுக்குள்ளால வருது இல்லை, which means it's a word. ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வருது, ஒரு என்ன சொல்கிறது, நம்பராக அது டிஸ்பிளே ஆகலை, it is a word. இப்போ எனக்கு இந்த வேர்டை வந்து என்னவா மாற்றணும், I have to convert it into an integer. புரியுதுங்களா? அப்போ தான் எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ my age plus 2 அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து a is equal to input. listen, I'm just typing a equal to input, enter your age னு கொடுக்குறேன். ஓகேங்களா? enter your age னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the moment I type like this எனக்கு இங்கே வந்து ஏஜ் எழுதுறதுக்கான இடம் வருது. நான் இப்போ 32 அப்படின்னு கொடுத்தா இப்போ 32 என்பது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் 32 plus 2 should be 34, கரெக்டா? ஸோ 32 என்பது இப்போ ஏல சேவ் ஆகிருக்குது. ஸோ ஐ எம் ரைட்டிங் a plus 2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு எரர் வருது. ஏக்குள்ளால 32 தான் இருக்குது, பட் இருந்தும் a plus 2னு கொடுத்தா எனக்கு எரர் வருது. ரீசன் என்னன்னா இந்த 32 என்பது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஒரு இன்டிஜர் கூட தான் ஆட் பண்ண முடியும், இல்லை ஒரு இன்டிஜரை ஒரு ஃப்ளாட்டிங் டெசிமல் கூட ஆட் பண்ண முடியும், பட் இன்டிஜரை ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றுறதுக்காக ஐ கேன் டைப் இட் இன் அ வெரி ஈஸி மேனர், தட் இஸ் லைக் okay, I can type like a equal to int of input of enter the age இப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, I'm sorry, இங்கே வந்து ஒரு எரர் வந்திருக்குது. ஓகே, wait, I'll open a new ideally, that way it will be easier for you. One second, I'll open the ideally once again. Ideally, okay, this is my ideally, I'm just opening, it's loading. Okay, so for example I'm typing a equal to int of input of enter the number அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நம்பரை என்டர் பண்ணுவீங்க,
அந்த நம்பரை நீங்கள் ஒரு இன்புட்டாக வாங்குறீங்க. அந்த இன்புட்டாக வாங்குறது என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் அதை இன்டிஜராக மாற்றுறீங்க. Now you are getting the answer as enter the number. I am just typing it as 32. Now if I type a plus 2, I will get the answer as 34. Okay, is this clear to you? இப்போ இந்த int இல்லாமல் இருந்துச்சுன்னா it is just a string, அதை நம்ம ஆட் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? You can add the data. So this is actually the beauty of typecasting. So we call this as type conversion or typecasting. Okay, fine. So now this is actually clear to you. Now what are the different operators? நம்மளோட அஜெண்டால நம்ம பார்த்திருந்தோம். We are going to see what are the operators in Python program also. So operators வந்து பாத்தீங்கன்னா you can have basically like பைத்தன்ல அவைலபிளா இருக்கிற டோட்டல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it is arithmetic operator, comparative operator, assignment operator, logical operator, bitwise operator, membership operator and identity operators. Okay, so for example arithmetic operator na it is normal mathematical function plus minus star slash slash இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கிறது தான் என்னது arithmetic operation என்பது. So comparison operator அப்படினு நினைச்சீங்கன்னா left sideல இருக்கிற வேல்யூ right sideல இருக்கிற வேல்யூ சேமா இல்லையா அப்படினு நினைக்கிறது தான் comparison. நம்ம நார்மலா வந்து 5 equal to 2 அப்படினு கேட்டா false னு வரும். அதாவது என்னன்னா 5 உம் 2 ஈக்குவல் கிடையாது. பட் நீங்க வந்து 5 and 2 ஐயும் கம்பேர் பண்ணனும், ப்ரோகிராமிங்ல கம்பேர் பண்ணனும் அப்படினா you have to use equal to புரியுதுங்களா? equal to னு போடிங்கனா லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூவையும் ரைட் சைடுல இருக்கிற வேல்யூவோட மதிப்பை கம்பேர் பண்ணிக்கிட்டு அது ட்ரூவா இருந்தா ட்ரூ னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா false என்பது ரிட்டர்ன் பண்ணும். and exclamation mark equal to போட்டா it is nothing but not equal to. greater than போடிங்கனா it is greater than, left side value is greater than the right side value. less than போடிங்கனா left side value is less than the right side value. always understand left and right தான் கம்பேர் பண்றீங்க. ஓகேங்களா? greater than less than வரும்போது இந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வருது. left side value வந்து right விட greater-ஆ இருக்கா இல்லையா என்பதை இங்க பார்க்கறாங்க. please understand this is very important for your programming concept and this is greater than or equal to. இப்போ for example நீங்க a greater than 5 அப்படினு கொடுத்தீங்கன்னா 5 இன்க்ளூட் ஆகாது, 6 7 8 9 எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். பட் greater than or equal to னு கொடுத்தீங்கன்னா 5 6 7 8 9 இந்த எல்லா வேல்யூஸுமே வந்துரும். ஓகேங்களா? ஃபைன். now assignment operators அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கிற process தான் நம்ம வந்து assignment அப்படினு சொல்லுவோம். for example a equal to 1, a equal to 5, a equal to input of numbers இப்படி எல்லாம் நம்ம கொடுத்தோம்ல, அங்க அந்த equal to ஓட வேலை என்னது? ரைட் சைடுல இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடுல இருக்கிற வேரியபிளுக்குள்ளால சேவ் பண்ண வைக்கிறதா அசைன்மெண்ட் ஓட வேல்யூ. சோ அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா equal to கொடுக்கலாம், plus equal to கொடுக்கலாம், minus equal to கொடுக்கலாம், star equal to கொடுக்கலாம், ஒவ்வொன்னு நம்ம பார்த்துக்கலாம். plus equal to அப்படினா a equal to a plus some value. ஓகேங்களா? சோ இப்போ a குள்ளால ஆல்ரெடி 5 இருக்குனா 5 plus 2 அப்படினே a குள்ளால சேவ் பண்ணோம் அப்படினா a plus equal to என்பது படிக்கலாம். we will understand this when we are doing some real time programs பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும். then we are having bitwise operator. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அப்ப ரெண்டுமே ட்ரூ ஆகணும் அப்படினா you can use and or not இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். then membership போறதெல்லாம் இருக்கும். so we will see one by one when we are doing the variables functions programs பண்ணும்போது. okay, now moving ahead, if you understood what are operators clearly meaning, type yes in the comment box. உங்களுக்கு operators என்னன்னு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படினா type yes in the comment box. okay, and we are moving on to the next topic, that is variables. Hello, are you all there with me? Please type yes in the comment box if you are there with me. Yes, I'm getting many people like yes. Okay, fine, super. Okay, now we are moving on to the variables. This is a very important topic, that is what are variables. okay, a variable அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்திருக்கிற பேரு தான். ஓகேங்களா? we told like இப்ப 5 என்பதை எடுக்கறீங்க, அந்த 5 ஒரு ஆப்ஜெக்ட்டை நாம எடுக்கிறோம். a equal to 5 னு கொடுத்தா 5 க்கு வந்து a னு சொல்ற ஒரு பேரு கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான் மீனிங். ஓகேங்களா? சோ அந்த இந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு ஒரு நேம் கொடுக்கிறதுக்காக நீங்க நடுவுல ஈக்குவல் டு சிம்பல் தான் போடுறீங்க, which means you are assigning. ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணனும் கிடையாது, பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு எதை வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் m is equal to 64 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா there will be some memory. இந்த மாதிரி ஒரு RAM-ல ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரியில 64 னு சொல்ற ஒரு வேல்யூவை வந்து m னு சொல்ற ஒரு மெமரி ஸ்பேஸ்ல நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் c is equal to ACADS அப்படின்னு நான் சேவ் பண்றேன் அப்படின்னா ACADS வந்து c ல சேவ் ஆயிடும். 3.1416 என்பது f ல கொடுக்கறேன்னா இன்னொரு மெமரி ஸ்பேஸ் f கிரியேட் ஆயிடும். அங்க வந்து 3.1416 என்பது வந்து சேவ் ஆயிடும். புரியுதுங்களா? ஒவ்வொரு டேட்டா ஒரு மெமரி ஸ்பேஸ்ல நான் சேவ் பண்றோம். சோ இந்த வேரியபிள்ஸ் வந்து பைண்டிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f is equal to 2. இப்போ f ஓட வேல்யூ வந்து 3.1416 தானே இனிஷியல் கொடுத்திருக்கோம்.
ஸோ லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா f is equal to 3.1416 என்பது தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி அலோகேட்டாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் f is equal to 2.7183 கொடுத்த உடனே என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா f-ஓட வேல்யூ 3.1416 என்பது இரேஸ் ஆகிட்டு புதுசாக கொடுத்த வேல்யூ என்னமோ அது வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? Fine. Super. Now what we are going to do is like what are the different assignment statements அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு simple assignment statement அப்படினா variable is equal to expression. For example, a equal to 5, c is equal to 10. Okay. இல்ல a is equal to 5 plus 2 or a is equal to b plus c, c is equal to a plus b இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க. So right sideல இருக்கிறது ஒரு expression இருக்கும், left sideல இருக்கிறது variable இருக்கும். And please understand, லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் வந்து ஒரு லெட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹலோ இஸ் ஈக்குவல் டு ஹாய் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேர்டை வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஈக்குவல் டு என்பது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம படிச்சாச்சு. இப்போ மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு வேல்யூக்கு வந்து 10 கொடுக்கணும், y ஈக்குவல் டு 20 கொடுக்கணும். இதை ஒரே லைனில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் x, y ஈக்குவல் டு 10, 20. இப்போ என்ன ஆகிடும்? எக்ஸில் வந்து 10 ஆட் ஆகிடும், yயில் வந்து 20 ஆட் ஆகிடும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ எக்ஸ் வந்து 10 ஆகிடும், ஒய் வந்து 20 ஆகிடும். நான் இவாலுவேஷன் ஆஃப் மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும்னா இப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதாவது எக்ஸில் வந்து இனிஷியலி 10 இருந்துச்சு, ஒய்யில் வந்து 20 இருந்துச்சு. இப்போ எக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒய் ப்ளஸ் 1 பண்ணுறீங்க. ஒய் ப்ளஸ் 1னா ஒய்யில் வந்து 20 இருந்துச்சு. ஸோ 20 ப்ளஸ் 1 21 என்பது இப்போ எக்ஸில் போயிடும். புரியுதுங்களா? எக்ஸில் இனிஷியலி 10 இருக்குது, ஒய்யில் இனிஷியலி 20 இருக்குது. இப்போ எக்ஸ் கோமா ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 கோமா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸை வந்து ஒய் ப்ளஸ் 1 மாற்றுறீங்க. அதாவது ஒய்யில் ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு? 20 இருந்துச்சு, 20 ப்ளஸ் 1 மாறிடுங்க. ஸோ 21 என்பது எக்ஸுக்குள்ளால் இப்போ சேவ் ஆகிடும். அதே மாதிரி 11 என்பது ஒய்க்குள்ளால் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியலியில் ஒரு சிம்பிள் கேல்குலேட்டரை மட்டும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டைம் ஃபார் அஸ் டு மேக் அ சிம்பிள் கேல்குலேட்டர். ஓகே, ஃபைன். வேர் இஸ் அவர் ஐடியலி? அவர் ஐடியலி இஸ் ஓவர் ஹியர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காகும், லைக் ஒரு 2 நம்பர்ஸை வாங்கி ஆட்ஸ் மல்டிப்ளை டிவைட் எல்லாமே பண்ணுற ஒரு சிம்பிள் கேல்குலேட்டரை மட்டும் செய்யலாம். ஸோ ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ ஐடியலில் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ now listen. So first நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா we have to get inputs, right? Inputs வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். Can anybody comment me what is the syntax for getting input? Input வாங்குறதுக்காக என்ன syntax நம்ம யூஸ் பண்ண போறோம்? We are going to use, somebody is typing the answer. We are going to use input, right? Very good. Okay, fine. So அது ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கலாம். So I am getting number 1 is equal to number 1 சொல்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். அந்த number 1 சொல்ற அந்த வேரியபிளுக்குள்ளார நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா I am going to get a input. அந்த input வந்து எந்த டைப்பா இருக்கணும்? It should be an integer, right? So I am writing integer of input of. ஓகேங்களா? So input of இப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு blank ஸ்பேஸ் தான் வரும். என்ன டைப் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் அதை டைப் பண்ணுறதுக்காக 2 கொட்டேஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த கொட்டேஷன்ஸுக்குள்ளால ஐ எம் கோயிங் டு டைப் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குற ஒரு ஸ்பேஸை கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பரை நான் வாங்க போகிறேன். இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர் வாங்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம்? நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இதே வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் காப்பிங் அண்ட் ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங். ஏன்னா நம்ம இது மட்டும் மாற்றினா போது ஃபர்ஸ்ட் என்பதுக்கு பதிலாக செகண்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 நம்பரை வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம்? ஐ ஹாவ் டு கோ ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அடிஷன் பண்ணுறதுக்காக ஐ எம் ஹேவிங் ஆட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக சப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2ன்னு கொடுக்குறோம். டிவ் இஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக மல் இஸ் ஈக்குவல் டு, இதே வேரியபிள் நேம் தான் கொடுக்குறோன்னு கிடையாது, நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். பட் நம்பர் 1 நம்பர் 2 மாற்ற முடியாது, பிகாஸ் நம்ம அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் 1 ஸ்டார் நம்பர் 2ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி டிவ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 ஸ்லாஷ் நம்பர் 2 இப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபைன். இந்த கமெண்ட்ஸில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? if anybody is having a doubt in this meaning, you can actually comment in the comment box. Please make sure that you are not making any spelling mistakes in the assignment values. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் மட்டும் தான் நடந்திருக்குது. நமக்கு இதை வந்து அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்னா what we have to type? இப்போ நமக்கு இது அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன டைப் பண்ணணும்? What is the answer that we have to go for if we want to get an output?
ஓகே அவுட்புட் கிடைக்கிறதுக்காக the answer is nothing but print. Yes, very good, very good, very good, very good. We are getting print as the output. So இப்போ print பண்ணோம். நான் இந்த add, subtract, multiplication, division எல்லாமே print பண்ணோம்ல. So நான் என்ன பண்ணலாம், ஒரு கோட்ஸ் போட்டுட்டு the sum of first number எங்க இருக்குது, number 1ல இருக்கு. ஸோ ஒரு comma போட்டுட்டு number 1 comma மறுபடியும் and என்பதை எழுதி காட்டணும். அதுக்காக தான் நான் ஸ்ட்ரிங்கில் போடுறேன். ஓகேங்களா, ஏன் ஸ்ட்ரிங்கில் போடுறேன், and என்பதை எழுதி காட்டணும். அதனால and number 2, ஓகே number 2 comma மறுபடியும் ஒரு வார்த்தை வந்து எழுதி காட்டணும் is comma. இப்போ இதோட ரெண்டோட சம் வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், ஆடில் தானே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆட்ன்றதை வந்து நான் இங்கே எழுதுறேன். ஓகேங்களா, புரியுதுங்களா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சிங்களா? ஒன்ஸ் செகண்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகிடும், அவுட்புட்டாக காமிக்கும். அது அவுட்புட்டாக கரெக்டாக வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா த சம் ஆஃப் அப்படி என்பதை எழுதி காட்டணும். அதுக்கு கோட்ஸில் போட்டாச்சு, அது ஒரு ஸ்ட்ரிங்காக எழுதிட்டேன். காமா ஃபர்ஸ்ட் நம்பர் என்பது நம்பர் 1ல இருக்குது, செகண்ட் நம்பர் என்பது நம்பர் 2ல இருக்குது. அதனால நம்பர் 1 நம்பர் 2 என்பது கொடுத்தாச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஆண்ட்னு சொல்கிறத எழுதி காட்டணும். ஸோ அதனால் அது கோட்ஸில் கொடுத்துருக்கேன். காமா ஈஸ் காமா ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். whenever you want to run a program அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காகவே பைத்தன் ஃபைலாக தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் இட் அஸ் டெமோ. நான் ஒரு டெமோக்காக எடுத்தனால டெமோன்னு சொல்கிற ஒரு ஃபைல் நேமில் கொடுத்துருக்கேன். ஸோ நவ் யூ கேன் சி பைத்தனோட ஃபைலோட நேம் வந்து demo.py மாறிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறதுக்காக இங்கே ரன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரன் F5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே ரன் ஆகிடும். என்டர் த ஃபஸ்ட் நம்பர், நான் ஃபஸ்ட் நம்பர் 20ன்னு கொடுக்குறேன், செகண்ட் நம்பரை வந்து 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. div is equal to number 1 / number 2 என்பது ரன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரீசன் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் மாற்றிடலாம், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வேண்டாம். மறுபடியும் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். மறுபடியும் சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். தட் இஸ் 20, செகண்ட் நம்பர் இஸ் 30 அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் த சம் ஆஃப் 20 and 30 as 50. ஓகேங்களா, ஃபைன் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அங்கே அந்த டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 + நம்பர் 2ன்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே இருந்த போது ஏன் நமக்கு அவுட்புட் வரல என்பது யாராலே சொல்ல முடியுமா? கேன் anybody tell me what should be the reason why it was not printing? ஓகே, somebody is trying to answer but still we will try for that. அந்தோட ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். வாட் ஆர் பைனரி ஆப்ரேஷன்ஸ்? ஓகேங்களா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குது என்பது பாருங்கள். இப்போ 9 + 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் 11. இதே 9.1 + 2.0 அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் 11.1. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் இங்கே வந்து 9.1 + 2 அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் அன் எரர். 9.1 + 2 அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் நத்திங் பட் அன் எரர். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9.1 இஸ் அ ஃப்ளாட், 2 இஸ் அ integer. So 2.0னு கொடுத்தா அது ஃப்ளாட் ஆகும். ஃப்ளாட்டிங் நம்பர் கேன் பி ஆடட் only with a floating number. புரியுதுங்களா? floating number can be added only with a floating number. இப்போ நம்மளோட பழைய ப்ரோக்ராமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் என்னவா இருந்துச்சு, they were integers. அப்போ இன்டிஜர்ஸை டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சரும் என்னவா இருக்கணும், இன்டிஜராக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் 9/2 is 4.25 and 9.1 divided by 2.0 is 4.55. புரியுதுங்களா? ஸோ இந்த 4.25 is nothing but a floating value. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும், ஃப்ளோட்டாக இருந்திருக்கணும். பட் அந்த ஃப்ளோட்டை வந்து நம்மளோட வேரியபிளால் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்கிற யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோர் டிவிஷன். ஓகேங்களா, வி கால் இட் அஸ் ஃப்ளோர் டிவிஷன் ஆர் இன்டிஜர் டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரியல் டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் வரும்போது அப்படியே நிப்பாட்டிடுவோம் இல்லை, மேலே இருக்கிறத மட்டும் கோஷன்ட் அப்படியே நம்ம எழுதிடுவோம். அந்த டிவிஷன் தான் ரியல் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோர் டிவிஷனை கம்ப்யூட்டரை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் டபுள் ஸ்லாஷ் என்பது. ஓகேங்களா, ஸோ இன்டிஜருக்கு வந்து இந்த டபுள் ஸ்லாஷை மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, 2 இன்டிஜர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்லாஷ் தான் கொடுக்கணும். ஸோ ஐ கேன் சே லைக் இப்போ நீங்கள் வந்து ஒன் செகண்ட், இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா div equal to number 1 / number 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகிடும், டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். 10 20 சாரி வெயிட் I'll run the program. Okay, I'll just close it and I'll run the program again. I'll kill the program, run it again. So run பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 10, செகண்ட் நம்பர் இஸ் 20, தேர்ட் நம்பர் சம் இஸ் 13 வருது, எரர் எதுவுமே காமிக்கல. இப்போ இதே மாதிரி சம்முக்கு பதிலாக சப்ட்ராக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட் ஃபார் யூ, யூ கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங். இப்போ இங்கே சம்முக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் டிஃபரன்ஸ்
of number 1 and number 2 is add க்கு பதிலா என்ன பண்ணனும் எங்க சேவ் பண்ணிருக்கு டிஃபரன்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன்ல சேவ் பண்ணிருக்கு so you can type sub. Similarly you can continue for multiplication and division அது வந்து நீங்களே எழுதலாம். So this is an open assignment for you. Okay, moving on to our next topic, that is இந்த ஒரு percentage operator. ஓகேங்களா, இந்த percentage அப்படின்னு இருக்கிற இந்த ஆபரேட்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா it is nothing but moduli operator. You can name it as moduli operator or modulus operator. அதாவது இப்போ for example 9 moduli 4 அப்படின்னு போட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 9 4 ஆல டிவைட் பண்ணும்போது வகுக்கும் போது உங்களுக்கு வர்ற மீதி எவ்வளோ ரிமைண்டர் எவ்வளோ என்பது ஆன்சர். ஓகேங்களா, so 9 divided by 4 you will be getting the remainder as 1. So that 1 is nothing but the remainder, so you will be getting it as 9 mod 4 is equal to 1. Okay, fine. Ideally x is equal to x mod y star y plus x mod y அப்படினா நம்ம சொல்லிக்கலாம். அதாவது remainder quotient is equal to dividend is equal to divisor into quotient plus remainder அப்படினு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேட்மென்ட் தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். This is not so important. If you want you can take a screenshot and keep the same also. Okay, fine. Okay, we are moving. Yeah, this is very important. இன்னைக்கு இருக்கிற செஷன்ல நம்மளோட we are coming almost to the last of the session. இன்னைக்கு செஷன்ல வந்து லாஸ்டா வர போறோம் conditional statements. Okay, are you all there with me? If you are all there with me, type yes in the comment box. I am waiting for your replies. Type yes in the comment box. My dear friends, if you are having any doubts, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருக்குது இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி, அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா யூஸ் திஸ் லிங்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் வந்திருக்கும், இந்த லிங்கை யூஸ் பண்ணி யூ கேன் ஆக்சுவலி கான்டாக்ட் அஸ். எங்களுடைய ஒரு பர்சனல் 1-to-1 செஷன் உங்களுக்கு கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் 1-to-1 செஷன் மீனிங் அதுக்கு ஒரு செப்பரேட் லைக் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று இருக்குது, அந்த லிங்கே நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் யூஸ் தட். இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட தேவை என்னமோ அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற கரெக்டான லிங்க் யூஸ் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு 1-to-1 அசிஸ்டன்ஸும் கிடைக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கரியர் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் வீடியோ சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, because this is very important for their fundamental understanding in Python. Moving on back. Okay, fine. I'm having many people saying yes in the comment box. I'm so happy to see you all. Fine, we are moving back to the next topic, that is conditional statements. இப்போ நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ தெர் இஸ் அ டிசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு குவிஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கலாம், அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் எடுக்க மாட்டீங்க. இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி தான் எடுக்கணும். கரெக்டுங்களா, நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும், படிச்ச பிறகு தான் தூங்கணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸ்டில் இட் ஹேப்பன்ஸ். பட் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எக்ஸாம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் தூங்குறது என்ற டிசிஷனை வந்து எக்ஸாம்னு சொல்கிற ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 90% மார்க் இருந்தால் நீங்கள் வந்து மெடிசன் போகலாம், இல்லை இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. பசிச்சால் சாப்பிடலாம், ஸோ பசி தான் சாப்பிட்றதுக்கான ஒரு கண்டிஷன். ஸோ சிமிலர்லி இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிற ரோடில் ஒரு டைவர்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம் மீனிங் வாட் யூ ஆர் ஹேவிங் அ டைவர்ஷன். ஓகேங்களா, ஸோ அந்த டைவர்ஷன் நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கண்டிஷனல்ஸ். பைத்தனில் 4 விதமான கண்டிஷனல்ஸ் இருக்குது. if else, if else and nested if. Okay, so what is if else அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா if ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தால் ஒரு வேலை நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஒருவேளை ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தால் இந்த ஒரு வேலை நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் if ஸ்டேட்மெண்ட் என்பது. ஸோ if எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் நீங்கள் 2.7 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இஃப்க்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போடணும். பைத்தன் 3க்கு மேலே இருக்கிற எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆக்சுவலி இந்த ப்ராக்கெட் போட தேவையில்லை, இப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ if x less than y அப்படின்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணுங்க. இல்லைனால் இது ட்ரூ இல்லை அப்படின்னா இது தவிர இருக்கிற மீதி எல்லா கண்டிஷனுக்குமே என்ன பண்ணுங்க, பிரிண்ட் y அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய்னு சொல்கிற 2 நம்பர்ஸ் இருக்குது. எது மினிமம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதாக இருந்தால் எக்ஸ் தான் மினிமம், ஒய் வந்து எக்ஸை விட சின்னதாக இருந்தால் ஒய் தான் மினிமம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா ஒய் வந்து எக்ஸை விட பெருசாக இருக்குது என்பதான் மீனிங்.
ஓகேங்களா 5 is less than 8 which means 8 is greater than 5 இந்த லாஜிக் எல்லாருக்குமே தெரியும் அப்படி நான் நம்புறேன் so one number is lesser than the other number meaning the other number is going to be greater than the number so அங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும் இல்ல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படினா y தான் சின்னது அப்படின்றது நீங்க எடுத்துக்கலாம் okay so it's a simple logic okay now you should be understanding what is called as indentation இப்போ பாருங்க இப்போ இந்த if x less than y அப்படினு போட்டு ஒரு காலன் போட்டோம்னா என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் தூரம் உள்ள போயிடுச்சா இந்த உள்ள போன இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம சொல்ற பேர் தான் indentation இப்போ இது indentation வரணும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும் இந்த காலன் கம்பல்சரி போடணும் please take a note of this இந்த காலன் நீங்க போட்டா மட்டும் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இன்டென்டேஷன் கிடைக்கும் இன்டென்டேஷன் கிடைச்சா மட்டும் தான் உங்களுடைய ப்ரோகிராம் வந்து கரெக்ட்டா ரன் ஆகும் ஓகேங்களா சோ இப்போ x, y = 6, 10 அப்படி நான் கொடுத்திருக்கேன் if x less than y print x else print y print is min அப்படி என்பது நான் else க்குள்ளார தான் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா else ட்ரூவா இருந்தா மட்டும் தான் இந்த print ஸ்டேட்மென்ட் சேர்த்து வரும் சோ இது வந்து else க்குள்ளால போக கூடாது அப்படினா என்ன பண்ண கூடாது இந்த இன்டென்டேஷன் இருக்க கூடாது வெளிய வந்துறணும் இந்த else க்கு நேரா கீழ இங்க வந்து என்ன பண்ணனும் print என்பதை நீங்க எழுதி இருந்திருக்கணும் ஓகே சோ இன்டென்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ என்ன ஆகும் இப்போ இது ரன் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 6 10 ரெண்டு இன்புட் ஆயிடுச்சு சோ அவுட்புட் வந்து 6 மட்டும் தான் வரும் ரீசன் என்னன்னா இந்த இன்டென்டேஷன் தான் ஓகே சோ இந்த இன்டென்டேஷன் இருந்த இந்த விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சு skip ஆயிடுச்சு ஓகே இப்போ if statement மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படினாலும் நம்மளால கொடுக்க முடியும் ஒரே ஒரு if statement மட்டும் கொடுக்குறீங்க ஒரே ஏதோ ஒரு கண்டிஷன் நம்ம ஒரு boolean expression true or false வர்ற மாதிரி ஒரு ஆன்சர் மட்டும் கொடுக்குறீங்க நடந்தா இது நடக்கும் இல்லனா வெளிய வந்துரும் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி ஒரு இது பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிசிஷனை கொடுக்குறீங்க ட்ரூவா இருந்தால் ஏதோ ஒன்னு எக்ஸிக்யூட் ஆயிட்டு மெயின் ப்ரோகிராமுக்கு வந்துரும் ஃபால்ஸா இருந்தா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்ட்டா மெயின் ப்ரோகிராமுக்கு வந்துரும் அவ்வளவுதான் ஓகேங்களா ட்ரூவா இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இது வரும் இல்ல அப்படினா டைரக்ட்டாவே இது வந்துரும் அவ்வளவுதான் ஒரு டிஃபரன்ஸ் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் சோ இதே மாதிரி இப்போ if else கொடுத்திருக்கீங்க அப்படினா ட்ரூவா இருந்தால் ஏதோ ஒரு ஸ்டேட்மென்ட் நடந்துட்டு மெயின் ப்ரோகிராமுக்கு வந்துரும் இதே ஃபால்ஸா இருந்தா இன்னும் வேற ஒரு ஸ்டேட்மென்ட் நடந்துட்டு மெயின் ப்ரோகிராமுக்கு வந்துரும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் என்பது சோ ரெண்டுமே ரெண்டு டிஃபரன்ஸா இருக்கும் இப்போ இதே nested if அப்படினா if க்குள்ளால ஒரு if கண்டிஷன் ஓகேங்களா if க்குள்ளால ஒரு if கண்டிஷன் அதாவது ஒரு கண்டிஷனுக்குள்ளாலே உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு அதுக்குள்ளால இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்ல ஒரு else கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ளால கண்டிஷனுக்கு சொல்ற பேர் தான் nested if அப்படினு சொல்லுவோம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இஸ் elif இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு ஓகேங்களா இப்போ மூணு நம்பர்ல எந்த நம்பர் நான் பெருசுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து செகண்ட் நம்பரை விட பெருசா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரை விடவும் பெருசா இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்ப நான் ரெண்டு வாட்டி கண்டிஷன் கொடுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் நான் செகண்ட் கண்டிஷனும் ஃபெயில் ஆகணும் சோ செகண்டும் வந்து என்ன இருக்குது ஒரு கண்டிஷன் எனக்கு இருக்குது ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா elif அப்படினு சொல்ற ஒரு ஸ்டேட்மென்ட் எடுக்கும் else if அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் elif ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம else if அப்படினு தான் எழுதுவோம் பைத்தன்ல மட்டும் தான் elif அப்படினு எழுதுறோம் சோ if ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனா s1 நடக்கும் இல்லனா s2 நடக்கும் இல்லனா s3 நடக்கும் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கலாம் இது எதுவுமே நடக்கல அப்படினா மட்டும் தான் என்ன நடக்கும் else என்பது நடக்கும் ஓகேங்களா சோ இப்போ ஒரு if else க்கு ஒரு summary அப்படினு வந்து பாத்தீங்கன்னா we can actually use it in multiple way if மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் if else யூஸ் பண்ணிக்கலாம் nested if யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் எதை பொறுத்து யூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா readability maintainability efficiency of a program அதாவது ஒரு புரோகிராமை வந்து எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க if கண்டிஷன் எல்லாம் எழுத வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அந்த புரோகிராம் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க டிசிஷன்ஸ் எடுப்பீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு குவிஸ் क्वेश्चन I want everybody to listen to this question and answer this question okay so what is the value of expression 5 less than 2 and 3/0 greater than 1 question புரிஞ்சுச்சீங்களா 5 less than 2 உம் ட்ரூவா இருக்கணும் and 3/0 greater than 1 ஆவும் இருக்கணும் ஓகேங்களா இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் I am having option run time crash or error இத நீங்க ரன் பண்ண உடனே உங்களுக்கு எரர் வரலாம் இதுதான் உங்களோட ஆன்சர்னா டைப் A in the comment box if your answer is error type A in the comment box உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படினா டைப் B in the comment box if you are saying your answer வந்து ஆன்சர்ல டிஸ்ப்ளே ஆகுறதே false அப்படினு டிஸ்ப்ளே ஆகும் அப்படினா டைப் C in the comment box இல்ல ஆன்சர் வந்து true னு டிஸ்ப்ளே ஆகும் அப்படினா டைப் D in the comment box this is a conditional statement உங்களோட ஆன்சர் வந்து ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல false-ஆ இருக்கும் so if you feel like your answer is true type D in the comment box false அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா டைப் C in the comment box உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படினா டைப் B in the comment box இல்ல இது ஒரு ரன் டைம் எரரா இருக்கு இத டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எரர் வரும் ரெட் கலர்ல எரர் வரும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கனா டைப் A in the comment box I am waiting for your answers yes I am having some people saying like it's an error ஒரு எரர்னா அவுட்புட் வரும்னு சொல்றாங்க நிறைய பேர்
Okay, okay, Sam is saying error. Gokul is also saying it's error. Farooq is saying error. Okay, I think many people are saying it is error. Okay, okay, fine. Please understand, this was an interview question. This was an interview question in a previous interview from HCL. So it is romba simple question. Somebody is saying C. Akila is saying C. It is false. Okay, fine. Many people are saying false also. Okay, let us see what is the answer. The correct answer is false. Congratulations to those who ever have told the answer is false. Very good, very good. You have done a good job. Reason, 3 by 0 is infinity. Infinity is always greater than 1. Infinity is always greater than 1. 5 is less than 2 is wrong. So இது ரெண்டுமே சேர்ந்துருச்சு அப்படினா it is actually false is the answer. This is also false. This is also false. So the entire answer is false. புரியுதுங்களா? நீங்க இது மட்டும் கொடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எரர் வந்திருந்திருக்கலாம். பட் இந்த ஆன்சரும் ட்ரூவா அப்படினு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆன்சருமே ட்ரூ கிடையாது. அதனால உங்களோட ஆன்சர் என்னன்னு வரும்? ஃபால்ஸ்னு தான் வரும். இத மட்டும் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு எரர்னு வந்திருக்கும். பட் ரெண்டுமே கொடுத்தறனால உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஃபைன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து நெஸ்டட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்க்குள்ளால போகும்போது அதாவது ஆபரேட்டருக்குள்ளால வரும்போது கரெக்டான கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிரஷன் நான் இங்க கொடுக்குறேன். நாட் ஆஃப் 2 greater than 5 and 3 by 0 greater than 1 or 4 less than 1, 4 by 0 less than 2 இப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க நாட்னு சொல்ற தான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நாட்னு சொல்றதா மெயின் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளால என்ன வருது என்பதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த 2 greater than 5 என்பது ஃபால்ஸ். அது ஃபால்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ த என்டையர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அதோட ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும்? ட்ரூவா இருக்கும். ஓகேங்களா? இந்த உள்ள கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்குது. இந்த 2 greater than 5 என்பது of course it is false. 3 by 0 greater than 1 என்பதும் it is false. அப்ப இது ரெண்டோட நாட் என்னவா இருக்கும்? இதோட ஆப்போசிட். false plus false is false. ரெண்டு தப்பு சேர்ந்து ஒரு தப்பு தான் வரும். அந்த தப்போட நாட் என்னவா இருக்கும்? it is true. so the answer is true. ஓகேங்களா? or இதுவும் வந்து ட்ரூவா இருக்கா என்பது கேட்டிருக்காங்க. so the entire answer is going to be true. ஓகேங்களா? so the final result will be true. ஏன்னா இதோ ட்ரூவா இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. this is false but this is true. so one statement is true meaning the entire answer is going to be true. Okay, if you have any doubt in this simplification, you can fill this Google form and you can actually type your answer. உங்களோட டவுட் என்ன என்பது இந்த Google formல மட்டும் நீங்க பிரசன்ட் பண்ணீங்க அப்படினா we will actually assist you immediately. Okay, fine. Now இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டோரியல் எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் ஸ்டார் மைனஸ் ஸ்டார் இப்படி எல்லாம் இருக்கு அப்படினா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இருக்கு. that is nothing but your board mass rule. இத பத்தி டீடைலா வந்து I will explain you in the next class. Now one more question, இன்னொரு question கூட இருக்குது. I hope everybody is ready to answer this question. இந்த particular program ஓட output என்ன என்பதை ஆன்சர் பண்ணுங்க. இந்த particular program ஓட output, what is the output for this particular question? y is equal to 0.1 slash star 3. ஓகேங்களா? 0.1 star 3. 0.1 னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் y குள்ளால இருக்கு. if y not equal to 0.3 launch a missile னு பிரிண்ட் ஆகணும். இல்லனா let's have peace அப்படினு பிரிண்ட் ஆகணும். இப்போ இதுல என்ன பிரிண்ட் ஆகும்? launch a missile என்பது பிரிண்ட் ஆகுமா? let's have peace என்பது பிரிண்ட் ஆகுமா? if you feel like launch a missile is the answer, type A in the comment box. இல்ல அப்படினா type B in the comment box. If you feel launch a missile is the answer, type A in the comment box. Otherwise, type B in the comment box. Fast. Yes, I am getting some answers. Okay. Fine. Somebody is asking. Any answers? What is the answer? Launch a missile தான் print ஆகுமா? இல்ல let's have peace print ஆகுமா? Yes, somebody is saying like what is the output? B. Somebody is saying B. let's have peace என்பது தான் print ஆகும்னு சொல்றாங்க. Akila is saying let's have peace is the answer. Sam is also saying let's have peace. Okay, fine. Let's see. Now let us see what is the answer. I am having many people saying B. Nobody is saying A. Good. Nobody is saying A. Very good. You are into the game. Launch a missile is actually the answer. Why? B என்பது ஆன்சர் வராது. Why?
ஈக்குவல் டுன்னு சொல்லலப்பா, நாட் ஈக்குவல் டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒய்யோட ஆன்சர் என்னதான் 0.3 தான். y 0.3 கிடையாது அப்படின்னா லான்ச் மிசைல் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகணும், இல்லைனா லெட்ஸ் ஹேவ் பீஸ் என்பது தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ த அவுட்புட் ஆஃப் த ஆன்சர் வில் பி லெட்ஸ் ஹேவ் பீஸ், நாட் லான்ச் மிசைல். ஓகே ஃபைன். ஸோ காஷன் அபவுட் யூசிங் ஃப்ளாட்ஸ். நீங்கள் ஃப்ளாட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மெமரி நிறைய யூஸ் ஆகும், அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 53 பிட்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் வரைக்கும் நம்ம பைத்தனில் கொடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1.0000000 அப்படி 53 ஜீரோஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் ஃப்ளாட்டில். ஸோ அதனால ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை வரைக்கும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டெசிமல் வேல்யூ ஈக்குவல் டு திஸ் மச் ஆஃப் வேல்யூ. ஸோ இதோட அப்ராக்சிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாட்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பி வெரி மச் கேர்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து x ஈக்குவல் டு y என்பதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எப்சிலான் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் டெல் யூ வாட் தி ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன என்பது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஆக்சுவலி டிஸ்ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் we have to discuss is nothing but programming for loops. Okay, what are the different loops that we have in Python என்பதை நம்ம next செய்யணும். So in order to understand what are loops, we will be continuing the session tomorrow. Loops என்ன பார்த்தீங்கன்னா we will be continuing with the session tomorrow. So before I conclude the session, let me summarize what we have discussed today. Okay, so we understood what is programming in Python. பைத்தன் ப்ரோக்ராமிங்னா என்ன நம்ம பார்த்தாச்சு, பைத்தனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு, பைத்தனை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ண முடியும் நம்ம பார்த்தாச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தனில் இருக்கிற டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், இன்டிஜர்ஸ், ஃப்ளாட்டிங் வேல்யூஸ், பூலியன் வேல்யூஸ் எல்லாமே என்னன்னு நம்ம பார்த்தோம். கண்டிஷனல்ஸ் எப்படி ரன் ஆகும் என்பது நம்ம பார்த்தோம். வாட் இஸ் அ கண்டிஷன் என்பது நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஹவு பைத்தன் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங், அதோட கண்டிஷனல்ஸ் எப்படி ரன் ஆகுது என்பதை நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி கண்டிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், லைக் 4 டைப் ஆஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ், இஃப், எலிஃப், நெஸ்டட் இஃப், இதெல்லாமே எப்படி வரும், எங்கே வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் லூப்பிங் கான்செப்ட். ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி தரோ வித் திஸ் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு உங்களோட மேஜர் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த இந்த டாபிக்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி தேர் வில் பி அ அசைன்மெண்ட் விச் வில் பி போஸ்டட் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் யாராச்சும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க முடியும். அது அந்த அசைன்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக முடிக்கிறவங்களுக்கு தான் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஃபாலோ வித் அஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னைக்கு நடந்த செஷன்ல ஒரு பர்டிகுலர் டவுட் இருக்கு அப்படின்னா யூஸ் திஸ் பர்டிகுலர் லிங்க், இந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து எங்ககிட்ட கேட்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ், இல்லை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி கூட ஒரு 1-to-1 செஷன் வேணும்னா கூட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான தனித்தனி கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் அ ஃபேக்கல்ட்டி 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அது இல்லை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டவுட் இருக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 24 hours எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1-to-1 இண்டிவிஜுவலாக வந்து கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஐ ஹம்ப்லி ரிக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நீங்கள் இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. ZOHOவோட பிளேஸ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன் டு Profenaa Technologies. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். And please understand இந்த செஷனோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டன் what to say some gifts எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். லைக் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ZOHO எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கோஆர்டினேஷன் அண்ட் ஐ ஹம்ப்லி ரிக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஸ்டே till the end of the session. With this I conclude wishing you all a very good night and a peaceful night. Kindly do stay follow to Python for placement session under Profenaa Life YouTube series. This is your Karthik MS from Profenaa Technologies signing out, wishing you a wonderful day ahead and happy sleeping. Good night everyone. Thank you all. Thank you.